ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீக் வந்து வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல, சாரி. இப்போ வந்து நம்ம இந்த டிசைனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது மாதிரி நம்ம ரவுண்ட் ஸ்கேல் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரவுண்டு, அதுக்கப்புறம் பெரிய ரவுண்டு, ஒரு சின்ன ரவுண்டு. அது மாதிரி நீங்கள் எந்த சைஸுக்கு டிசைன் ட்ரா பண்ண போகிறீங்க அந்த சைஸ்க்கு மாதிரி பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டிசைன் தான் வந்து நான் வந்து டிசைன் போட போறேன். பேக்ல வந்து சின்னதா போட்டிருக்கேன். அதே ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் நீட்டா, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நல்லா தெரியுற அளவுக்கு கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். பாருங்க, சென்டர்ல ஒரு 3mm பீட் வச்சுட்டு அதை சுத்தி வந்து சுகர் பீட் போட போறேன். சுகர் பீட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லீஃப் சமிக்கி எடுத்திருக்கேன். லீஃப் ஷேப்ல இருக்க சமிக்கி வந்து எடுத்துட்டு அந்த பிளவுஸ் கலர்லயே பிங்க் கலர் இதை எடுத்திருக்கேன். அதை வந்து 2 கிளாஸ் பீடும் ஒரு லீஃப் ஷேப் சமிக்கியும் எடுத்து ஆப்போசிட்ல வந்து ஃபில் பண்ண போறேன். இதை சுத்தி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். அவங்க அமிச்ச சாம்பிள் டிசைன்ல இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க அந்த மாதிரி தான் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால வந்து அந்த டிசைன் நான் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து அந்த சமிக்கியும் அந்த கிளாஸ் பீடு வச்சு எப்படி ஃபில் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்த உடனே பக்கத்துல போட்டே போனோம்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கேப் வந்துடும். அதனால வந்து ஆப்போசிட் சைட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டர்ல ஃபில் பண்ணோம்னா வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டா வரும். அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆப்போசிட் சைட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர்ல ஃபில் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குன்னு. இது ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அந்த 2 பெரிய ரவுண்ட் போட்டதுல வந்து இந்த பெரிய ரவுண்டுக்கு இதை ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த ரவுண்ட்லயே அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரவுண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு லீஃப் ஷேப் போட்டிருக்கல, அதுக்கு மேல அதுல வந்து கட் பீட் வந்து 2 எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன லீஃப்ன்றதுனால 2 கட் பீட் போதும். அதனால 2 கட் பீட். இது வந்து மைக்ரோ கட் பீட் இல்ல, நார்மல் கட் பீட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த டிசைன்ல வந்து லைன்ஸ் போட போறோம், அதுக்கும் இந்த கட் பீட் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால அதே கட் பீட் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த 2 கட் பீட் எடுத்துட்டு ஒரு ஆஃப் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் ஃபில் பண்றோம். 2 ஃபில் பண்ணும்போது வந்து ஒரு லீஃப் ஷேப் வரும். சென்டர்ல வந்து நம்ம இந்த பிங்க் கலர் கிளாஸ் பீட் எடுத்திருக்கோம், அந்த பிங்க் கலர் கிளாஸ் பீட் தான் ஃபில் பண்ண போறோம். அது லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறத பாருங்க. இப்போ வந்து இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, அங்க வந்து 3mm பீடு ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஜிக்ஸாக்கா வந்து ஒரு சுகர் பீடு ஒரு 3mm பீடு போட்டுட்டு அது சென்டர்ல வந்து ஒரு சுகர் பீடு ஒரு 3mm பீடு 3mm பீடும் சுகர் பீடும் போட்டு ஒரு சின்ன டிசைன் மாதிரி ஃபினிஷ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதுல வந்து பில்ஜியன் நட் தான் போட போறோம். என்ன பண்றீங்கன்னா 6 ஸ்டாண்ட்ஸ் சில்க் த்ரெட் எடுத்துட்டு நல்லா டைட்டாக ஊசியை வந்து டைட்டாக வச்சுட்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றணும். இப்போ வந்து 5 சுற்றுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன பில்ஜியன் நாட்டு மாதிரி வரும். இல்லை 6 வேணும்னா 6 போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 7 எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து 7 எடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். 7 எடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு அது சென்டர்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைட் போட்டிருக்கேன். பாருங்க, அதே 7 எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக ஃப்ளவர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சுற்றுற கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா டிசைன் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பாருங்க, 9 வாட்டி சுற்றிருக்கேன். 9 வாட்டி சுற்றும் போது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக வரும். அதை சுற்றி வரும்போது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக வரும். அதனால வந்து நான் 9 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, அதை சுற்றி போட்டதுக்கப்புறம் அது சென்டர்லேருந்து எடுக்கிறேன். சென்டர்லேருந்து எடுக்கும்போது தான் வந்து அந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி நல்லா வரும். இப்போ பாருங்க, அதை முடிச்சுட்டு அதுலேருந்து மறுபடியும் அந்த சென்டர்லேருந்து லாக் பண்ணோம். நம்ம எந்த இடத்துக்கு அந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஊசி வந்து கீழேருந்து மேலே ஏற்றிட்டு அந்த இடத்துல வந்து இந்த இத்தனோட எட்ஜ் வந்து வச்சோன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த பில்ஜியன் நாட் தெரியல, தனியாக வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, அது மாதிரி நம்ம இந்த லைனில் வந்து நம்ம எத்தனை வாட்டி போட்டிருக்கோன்னு பாருங்க. இதில் வந்து 6 to 7 வரைக்கும் இந்த பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதை விட பெருசாக வேணும்னா 9 to 10 பெட்டல்ஸ் அதுக்கு மேலே வர மாதிரி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான். உங்களுக்கு ஃப்ளவர் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நான் saree வந்து கோல்டு கலர்ன்றதுனால இந்த கோல்டு கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேற எந்த கலரில் saree இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளவர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் போட்ட கலர் தான் போடணும்னு இல்லை.
இது வந்து சிம்பிளாக ஒரு 1500 வர பட்ஜெட்டு தான். அதனால் சிம்பிளாக போடணும் ஆனால் லுக் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் பக்கத்தில் அந்த ஆஃப்லேருந்து போட்டுட்டு வரேன். பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியே நல்லா மேக் ஆகிருக்கு பாருங்கள். அதை வந்து ஆனால் இதுக்கு போடும்போது வந்து சிக்காகாமல் பொறுமையாக போட்டால் தான் வந்து டிசைன் வந்து நல்லா வரும். ஒரு ஆஃப்லேருந்து எடுத்திங்கன்னா அதே ஆஃப்லேருந்து எடுத்துகிட்டே போனீங்கன்னா தான் டிசைன் ஷேப்பாக வரும். ஒரு இடத்துல ஆஃப்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு இடத்துல எட்ஜ்லேருந்து எடுத்திங்கனால டிசைன் நல்லா வராது. அதனால் பார்த்து பொறுமையாக போட்டிங்கன்னா தான் இந்த ஃப்ளவர் வந்து வரும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மெயின் கிளாத்தில் போடுங்க. ஏன்னா எடுத்த உடனே மெயின் கிளாத்தில் கற்றுக்க போகிறீங்கன்னா கிளாத் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாப்ளின் கிளாத்லேயோ இல்லைனா ஏதாச்சும் காட்டன் துணிலையோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த சுகர் பீரியடும் 3mm பீடும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கமும் லீஃப் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அதுலேருந்து ஒரு லைன் போகிற மாதிரி போட்டிருக்கேன். கட் பீடு கொஞ்சம் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு கட் பீடு போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3mm பீடு அது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வாட்டி தப்பாயிடுச்சுன்னா அதை பிரிச்சுட்டு போடுறதுக்கு தயங்காமல் பிரிச்சுட்டு போடுங்க. ஏன்னா தப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணுறேன்னு அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க மொத்தமாக பிரிச்சுட்டு கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபினிஷிங் நல்லா கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் உங்ககிட்ட வருவாங்க. ஃபினிஷிங் வந்து சரி போட்டோம் நம்ம வேலை முடிக்கணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா உங்களால் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வச்சுக்க முடியாது. ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோக்கு வந்து கஸ்டமர் நல்லா வருவாங்க. இப்போ பாருங்கள், வந்து நம்ம அந்த கோல்டு கலர் பில்ஜியன் நட் போட்டு ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். அது பக்கத்தில் வந்து 2 ரவுண்டு போட்டிருக்கேன். அதில் வந்து ரிங் நாட் போடுறேன். ரிங் நாட் வந்து ரொம்ப ஈஸி தான். அதை போடுறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃப்ளவர் வேணால் மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரிங் நாட்டுக்கு இது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போடுற மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுற மாதிரியே அதை கொஞ்சம் கேப் விட்டு சுற்றிட்டு அதை லூஸாக விட்டு நாட் போட்டிங்கனாலே ரிங் நாட் வந்துடும். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊசியை அந்த பக்கமாக வச்சு போட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள், நான் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி ரிங் நாட் அந்த saree கலர்லேயே சேம் கலரில் போடுறேன். உங்களுக்கு வேணான்னா வேறு கலர் எதனா மிக்சிங் பண்ண சொன்னாங்கன்னா வேறு கலர் வச்சு கூட மிக்சிங் பண்ணி போடலாம். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா டிசைன் டவுட்டாக இருந்தால் கூட கேளுங்க, நான் அந்த டிசைனை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நானும் அவ்வளோ எக்ஸ்போர்ட்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வர மிஸ்டேக்ஸும் என்னென்ன இருக்குது, நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதனா கொஷின்ஸ் இருந்ததுன்னா தயங்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் ரிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டுனா இப்போ வந்து என் நாட் வந்து கீழேருந்து மேலே ஊசி எடுத்து அது சென்டரில் போட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு 2த்துலேயும் சென்டரில் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த பேக்கில் இருக்க டிசைனும் ஃப்ரண்ட்டில் இருக்க டிசைன் பாருங்கள். தேங்க்யூ.